டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என கோரிக்கை வலுத்து வரும் சூழ்நிலையில் டாஸ்மாக் கடைகள் தொழில்நுட்பம் ரீதியில் வளர்ச்சியடைந்து வருவது மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மது பாட்டில்களை நியாயமான விலைக்கு விற்பனை செய்ய டாஸ்மாக் கடைகளை நவீனமயமாக்கும் முயற்சிகளை டாஸ்மாக் நிர்வாகம் எடுத்து வருகிறது. இதற்காக டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களுக்கு பில் வழங்கும் நடைமுறை செலுத்தப்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 7 டாஸ்மாக் கடைகளில் சோதனை முறையில் செயல்படுத்தப்பட்டது. டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படும் மது பாட்டில்களுக்கு ரசீது வழங்குதல், மது பாட்டில்களில் பார்கோட் அச்சிட்டு அதன் மூலமாக தொடர்ச்சியாக கண்காணிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளின் செயல்பாடுகளை கணினிமயமாக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த பில்லிங் முறை தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ளது. மது பாட்டில்களை ஸ்கேன் செய்தால் அந்த பாட்டில் எங்கே வாங்கப்பட்டது, எந்த தேதியில் வாங்கப்பட்டது, இது எந்த பேட்சை சேர்ந்தது, மதுபான ஆலையில் இருந்து எப்போது வெளியே கொண்டு வரப்பட்டது போன்ற பல்வேறு விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும் என டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.